சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி இந்த தாமரைய 2 அரை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சாயந்தரமும் ஆயிருது. ராஜாங்கம் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ராஜாங்கம் வீட்டுக்குள்ள வந்ததுமே மோகனா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாவித்திரி வேகமா வந்துகிட்டு இருக்கு. தாமரையை கூப்பிட்டுட்டு அப்பதான் சாவித்திரி சொல்லுது, அண்ணே நீ போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சானே, இப்போ உனக்கு எதுவும் வேலையெல்லாம் இல்லையே, இப்ப கலெக்டர் யார்கிட்டே இருந்து போன் வராதே, என் மகளுடைய வாழ்க்கைக்கு உன்னால இப்ப பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அப்பதான் பார்த்தா அப்பத்தா, அடி அவனே இப்பதான் வந்திருக்கான், அவன்கிட்ட வந்த உடனே கேட்கணுமாடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்னம்மா இம்புட்டு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன என் மகளை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, இந்த வீட்டிலே இருக்கிறதுனால எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. என் மக அவளுடைய வாழ்க்கையே பறி கொடுத்து நின்றுகிட்டு இருக்கா, உங்களுக்கு நான் கேள்வி கேட்டா ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம், சாவித்திரி ஏன் இப்படி இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லும் போது, என்னது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனா, என் மக ஒரு வயசு பொண்ணு, அவளுடைய வாழ்க்கைய உன் மகன் கெடுத்துட்டான், அதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லாம இவ்வளவு தூரம் அமைதியா இருந்து உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்திருக்க, இப்ப கூட உங்ககிட்ட கேள்வி கேட்டா நான் சத்தம் போடுற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ராஜாங்க பார்த்தா, இங்க பாரு சாவித்திரி, என்கிட்ட இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா, இந்த நிக்கிறானே சேது, இவன் நிக்கிற இடத்துக்கு பதிலா வேற எவனாவது இங்க இருந்திருந்தானா உடனே மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வச்சிருப்பேன், நீயும் சும்மா இருந்திருப்பியா, ஒரு அமைச்சரோடைய தங்கச்சி மகளை ஒருத்தன் கெடுத்துட்டானா நீ என்ன பண்ணிருப்ப, நான் சொன்னதுதானே நீயும் பண்ணிருப்ப, இப்ப அந்த இடத்துல உன் பிள்ளை இருக்கிறதுனால எந்த முடிவு எடுக்க முடியல, அதே மாதிரிதான் நானும் இந்த இடத்துல என் அன்னை மகனா இருந்ததுனாலதான் என்னாலே எந்த பதிலும் சொல்ல முடியல, நான் சேது மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நான் கேவலமான புத்தி இல்லாதவ கிடையாது, என் மக தாமரைக்கும் சேது மேல அம்புட்டு ஆசை இருந்துச்சு, ஏன் இவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பமே பட்டா, நீ தானே எங்கேயோ கிடக்கிறவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு மருமகளை ஆக்குன, என் மகளுக்கும் சேது மேல அம்புட்டு விருப்பம் இருக்கு, இன்ன வரைக்கும் சேதுவை மட்டுமே மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தாமரை நீ சும்மா விட்டுருவாளா, எனக்கு அதெல்லாம் வேணானே, சேது என் மக கழுத்துல தாலி கட்டணும், சேதுக்கும் தாமரைக்கும் இந்த நிமிஷமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதும் பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, அப்படி போடு, ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காளுங்க, நேத்தே நான் சந்தேகப்பட்டேன், சேது பிறந்த நாளைக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வமா வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, இப்பதானே தெரியுது தாமரையை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த சாவித்திரி இவ்வளவு குதிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ இதுலயும் சந்தேகமா தான் இருக்கு, இவ ஆத்தாளும் மகளும் சேர்ந்துகிட்டு சேதுவ ஏதோ பழி வாங்குறாளுக போல, சேது கையால தாமரைய தாலி கட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நடக்காததை கூட நடந்த மாதிரி இவளுக்கு காட்டுவாளுக, சரியான கில்லாடிகதான் இவளுக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு.